தேங்காய் பால் சாதம் அண்ட் உருளைக்கிழங்கு பாயா. ரொம்பவே சிம்பிளான டிஷ். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சு வரட்டும். இப்போது 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 முருங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சின்ன உருளைக்கிழங்க தோலை உரித்து 2 விசில் போட்டு வேக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுங்க. 1 கப்பு தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காவும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய், 4 முந்திரி, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கும் முருங்காவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக கொத்தமல்லியை தூவி இறக்கி தேங்காய் பால் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.